ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர்வனம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் எல்லோரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோங்க. ஸோ இது ஒரு ஈவினிங் ரொட்டீன் விளாக் தான். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு அப்படியே என்னோடய ஈவினிங் வந்து எப்படி போகுது அப்படின்றத தான் நான் வந்து இந்த வீடியோவில் ஷூட் பண்ணியிருக்கேன். 10,000 ஸ்டெப்ஸ் வரத்துக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் இருக்கும். நிறைய பேர் குட்டி குட்டி டிப்ஸ் கொடுங்க வெயிட் லாஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க. நான் அதே மாதிரி நிறைய பேர் வந்துட்டு மலர் நான் இன்றைக்கி ஒரு நாள் டீ குடிக்கல, இன்றைக்கி விட்டுட்டேன், எண்ணெயிலேருந்து விட்டுட்டேன் அப்படி மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். நான் வந்துட்டு ரீசெண்டாக நம்ம ஆக்டர் அபிராமியோட இன்டர்வியூ வந்து பார்த்துருந்தேன். இன்றைக்கி நம்ம உடம்ப நம்ம நல்லா இருக்கும்போது நம்ம உடம்ப நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம உடம்பு நமக்கு வயசானதுக்கப்புறம் நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. தெரியல, எங்கேயோ ஒரு இடத்துல எனக்கு அந்த பல்பு எரிஞ்சு தான் நான் வந்துட்டு இந்த முடிவை எடுத்தேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இன்னும் வெயிட்டு குறைக்கணும். பட் இது இப்போ ஸ்டார்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறேன். இந்த மாதிரி எப்போல்லாம் எனக்கு வந்துட்டு அந்த ஸ்வீட் சாப்பிட்ணும், மற்றதெல்லாம் சாப்பிட்ணுன்ற ஆசை வருதோ, அப்போல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒன்று என் கண்ணு முன்னாடி வந்து போகும். இந்த மாதிரி ஒரு ஷார்ட்ஸோ இல்லை நான் விட்டதுனால எனக்கு இருக்கிற பலனோ ஏதோ ஒன்று என் கண்ணு முன்னாடி வரும். அப்போ அது கண்ணு முன்னாடி அது வந்த உடனே இல்லை, அப்படியே வந்துட்டு அந்த ஸ்வீட் மேலே இருக்கிற மோகம், டீ காஃபி மேலே இருக்கிற மோகம் வந்து அப்படியே போயிடும். இப்போயும் எனக்கு வந்து ஸ்வீட் சாப்பிட்ணுன்ற ஆசை கூட இல்லை, டீ காஃபி குடிக்கணுன்ற ஆசை இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இல்லைன்னுலாம் சொல்லவே மாட்டேன். ஆனால் அந்த மாதிரிலாம் தோணும்போது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நல்லதாக என் கண்ணில் படும். அப்போ பட்ட உடனே அப்படியே ஓகே, நம்ம நல்ல முடிவை தான் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடுவேன். ஸோ லைஃப்பில் நிறைய விஷயங்கள் அப்படி தாங்க. நம்ம எப்போல்லாம் வந்து தளர்ந்து போகிறோமோ, எப்போல்லாம் நம்ம வந்துட்டு ரொம்ப வந்து இது சரியாக தப்பான்னு யோசிக்கிறோமோ, அப்போல்லாம் கடவுள் ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு வந்துட்டு நம்ம எடுத்ததை டிசிஷன் கரெக்டாக தப்பான்னு சொல்லிட்டு காட்டுறதுக்காக இந்த மாதிரி சிம்டம்ஸ் அப்பப்போ நடக்கும். நான் அதை ரொம்ப பிலீவ் பண்ணுவேன். எனக்கு அந்த மாதிரி தான் தோணுச்சு இந்த சுகர், டீ, காஃபி இது எல்லாமே வந்துட்டு. ஸோ ஹெல்த் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம வந்து நம்ம உடம்ப பார்த்துக்கணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கேங்க. வந்த உடனே அப்படியே கை கழுவிட்டு மாவை வந்து போட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அரைச்சி வச்சுட்டு இன்றைக்கி வந்துட்டு வாக்கிங் வந்துட்டு வெளியில் போகலாம் அப்படின்ற பிளான் தான். ஏன்னா 2 வாரம் 3 வாரம் ஆயிடுச்சு நடந்து அப்படின்றதுனால ஸ்டார்ட் பண்ண டே அன்னைக்கு. ஃபஸ்ட்டு மேலே வந்தேன் நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலான்ட்டு. நான் வந்த உடனே கவன்குட்டி மேலே வந்துருச்சு. அது வரைஞ்ச ட்ராயிங் எல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு, இது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு நான் சேல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் எது பிடிச்சிருக்குன்னு சொன்னனோ அதை மட்டும் என்கிட்ட கொடுத்துட்டு மற்றதெல்லாம் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டான். அவனுக்கு ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ட்ராயிங் தான் அவனோட. ரீசெண்டான்னு இல்லை, எப்பயுமே ஆர்ட்ஸ் தான் வந்து அவனுக்கு வந்து ஒரு ஃபேவரட் திங்காகவே இப்போதைக்கு இந்த வயசில் இருக்குது. கபிலனும் இந்த வயசில் இப்படி தான் இருந்தான். ஆனால் அவனை நான் ரொம்ப என்கரேஜ் பண்ணல. படிப்பு தான் ரொம்ப முக்கியம், படிப்பு தான் முக்கியம்னு சொல்லிவிட்டு அவனோட அந்த ட்ராயிங் ஸ்கில்லை வந்துட்டு நான் ரொம்ப என்கரேஜ் பண்ணாததுனால குழந்தை அதை பண்ணவே இல்லை. அதை நினச்சி நான் இப்போ வரைக்கும் ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு அது அவன் நல்லா ட்ராயிங் பண்ணுவான் கபிலன் வந்துட்டு. ஆனால் நான் இன்னும் கொஞ்சம் நல்லா அவனை மோட்டிவேட் பண்ணியிருந்தேன், இன்னும் சூப்பராக ஒரு ட்ராயிங் ஆர்டிஸ்ட்டாக வந்திருப்பான்னு நினைக்கிறேன். நான் பண்ணாமல் விட்டுட்டேன். அது என் தப்பு தான். அந்த தப்பை இவனுக்கு பண்ணிடக்கூடாது அப்படின்றதுனால இவன் என்ன வரைஞ்சாலும் சரி, இவனுக்கு வந்துட்டு ரொம்பனா எப்படி சொல்கிறது, டைட்டானிக் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அதை வரைகிறது, அதை பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு டைட்டானிக் அதை படம் பார்த்தது மட்டும்தான். ஆனால் அவன் வந்து இப்போ கூகுளில் சர்ச் பண்ணி ஏகப்பட்ட டைட்டானிக் லிஸ்ட் எழுதி வச்சுருக்கான். ஒரு 5 எழுதி வச்சுருக்கான். ஒவ்வொரு டைட்டானிக்கும் பேர் என்ன, எது எது எப்போ மூழ்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு வந்து அவனுக்கு பிடிச்சிருந்துச்சு. சரி ஓகே, அவனுக்கு வந்துட்டு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றதுனால ஓகே அப்படின்ற மாதிரி கொண்டு போயிட்டுருக்கேங்க. ஓகே, நான் வந்துட்டு வாக்கிங் போகிறதுக்கான அவுட்ஃபிட்டே வந்து போட்டு வந்துட்டேன். மாவு அரைச்சி வச்சுட்டு கிளம்புற வேலை தான். மாவு பார்த்திங்க அப்படின்னா வெள்ளை இட்லி மாவு அரைச்சிருக்கேன். அதுக்கப்புறமா வந்துட்டு சிகப்பு அரிசி போட்டு அரைச்சிருக்கேன். சிகப்பு அரிசிக்கு ரேஷியோ கேட்டிருந்தீங்க. எந்த அரிசியாக இருந்தாலும் 4:1 தாங்க, அவ்வளோதான். அதே மாதிரி உளுத்தம் பருப்புலாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வாங்கி ஸ்டாக் வைக்காதீங்க. ஸ்டாக் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு உபரி நிறையா இருக்காது. அதாவது புது உளுத்தம் பருப்பு தான் வந்துட்டு மாவு நல்லா வந்து புசு புசுன்னு வரும். அதனால் புதுசு தான் பெட்ரு. நீங்கள் அப்பப்போ காலியாக கடையில் வாங்கிக்கோங்க. ரொம்ப வாங்கி ஸ்டாக் வச்சிங்க அப்படின்னா உளுத்தம் பருப்பு பழசாக அதுக்கு வந்துட்டு அந்த புசு புசுன்னு வர தன்மை வந்து குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் அப்பப்போ வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். டிப்புனா அதை மட்டும் தான் என்னால் சொல்ல முடியும். மற்றபடி இட்லி வந்து 4:1 ரேஷியோவில் பக்கத்தில் இருந்து கிரைண்டர் சூடாகாமல் அரைச்சோம் அப்படின்னாவே டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த டேவே ஒரு மாதிரி அப்படியே காலையிலேருந்து பயங்கர பிஸியாக போன மாதிரி தான் இருந்துச்சு.
ஏன்னா நான் 2-3 நாளாகவே ஒழுங்காக தூங்கலை, நைட்லாம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அது என்னை சுற்றி நடக்கிற விஷயங்கள் தான் நான் நிறைய தடவை வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னை சுற்றி இப்படி நடக்கிற விஷயங்களை பொறுத்து தான் நான் வந்துட்டு ஆக்டிவாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். மக்கானா சீட்ஸில் ஸ்நாக்ஸ் கேட்டிருந்தீங்க, ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருந்தேன், அதையே தான் இப்போ வீடியோலையும் சொல்கிறேன். மக்கானா சீட்ஸ் எடுத்துக்கோங்க, அப்படியே ஒரு பவுலில் போட்டு 30 செகண்ட்ஸ் சூடு பண்ணிங்கன்னா போதும், கொஞ்சம் கிறிஸ்பாகிடும், நல்லா சாப்பிட்டுக்கலாம். இதையே கொஞ்சம் டேஸ்டான வெர்ஷனாக பண்ணோம் அப்படின்னா இதில் கொஞ்சமாக கீ, அப்புறம் நீங்கள் சாட் மசாலா கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே அவனில் 30 செகண்ட் வச்சிங்க அப்படின்னா அந்த கீ மெல்ட் ஆகி அந்த சாட் மசாலாவோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எனக்கு வந்து கீ அவ்வளோவா பிடிக்காது, ஸோ அதனால் நான் அந்த மாதிரி எடுத்துக்கிறது இல்லை. அப்புறம் மில்கே நீங்கள் யூஸ் பண்ணுறது இல்லையா அப்படின்ற கமெண்ட் நிறைய வந்துச்சு. நான் வந்துட்டு பால் குடிக்க மாட்டேன், எப்பயுமே நான் பால் குடிக்க மாட்டேன், அதனால தான் நான் டீ காஃபி குடிக்க ஆரம்பித்தேன். ஆனால் அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா தயிர் எடுத்துக்கிறேன், பட்டர் மில்க் எடுத்துக்கிறேன். பட்டர் மில்க்னால் நம்ம மோர் எடுத்துக்கிறேன். பாலில் இருக்கிறத விட தயிரில் உங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட் நிறைய இருக்குது. ப்ளஸ் பாலை விட தயிர் நல்லது. அதனால் நீங்கள் தயிராக எடுத்துக்கலாம், இல்லை மோராக எடுத்துக்கலாம். அதனால் நான் அந்த இதில் தான் எடுத்துக்கிறேன். எனக்கு எப்போயுமே பால் ஸ்மெல் அளவாக பிடிக்காது. பால், பட்டரு, சீஸு, நெய் இதெல்லாம் வந்து நான் ரொம்ப விரும்பி எப்போயுமே சாப்பிட மாட்டேன். நெய்யெல்லாம் சக்கரை பொங்கலில் போட்டால் கூட முன்னெல்லாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எனக்கு வந்து நெய் ஊற்றாமல் சக்கரை பொங்கல் எடுத்து வச்சுட்டு அப்புறமா அப்படி சாப்பிட்டுட்ருப்பேன். ஸோ அதனால் அப்படி இருந்த நாட்களும் உண்டு. அதனால் நெய் வந்து நான் பெரும்பாலும் ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டேன். வீட்லேயுமே ஹஸ்பண்ட், பசங்க யாருமே வந்து பெருசாக நெய் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் அது கிடையாது. ப்ரெட்டும் சாப்பிடும்போது நாங்கள் வந்துட்டு பட்டர் போட்டுட்ருந்தோம். இப்போ ப்ரெட்டு வாங்குறதையும் கார்ன்ஃப்ளேக்ஸ் வாங்குறதையும் ஸ்டாப் பண்ணியாச்சு. கார்ன்ஃப்ளேக்ஸை 100% ஸ்டாப் பண்ணியாச்சு. ப்ரெட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மல்டி கிரெயின் ப்ரெட்டு, அதுக்கப்புறம் இந்த 21 ஐட்டம்ஸ் போட்டு ஒரு ப்ரெட்டுன்னு சொல்லிட்டு இருக்கும். அது வந்துட்டு கீட்டோ ப்ரெட்டு மாதிரி, இந்த க்ளூட்டன் ஃப்ரீ ப்ரெட்டு மாதிரி இருக்கும். அது காஸ்கோவில் கிடைக்கும். அதுக்கு எக்ஸ்பைரி டேட்டும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய நாள் இருக்கும். அதில் தால்லாம் போட்டிருப்பாங்க. அந்த ப்ரெட்டு வாங்கிட்டு வருவேன். ஸோ இதுதான் மோஸ்ட்லி. அது கூட ரெகுலராக கிடையாது. காஸ்கோ போகிறப்ப ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு போகும். ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை காஸ்கோ போகிறேன்னா 2 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த ப்ரெட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி இவ்வளோ தான் நம்மளோட இது. அதனால் இதெல்லாம் விட்டுட்டோம் அப்படின்னாவே வெயிட்டு குறையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரெகுலராக நான் அதை சாப்பிட்டது கிடையாது. நான் ரொம்ப அடிக்டாக இருந்தது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்துட்டு டீ, காஃபி, சுகர், ஸ்வீட்டுக்கு தான். ஸோ அதனால தான் வந்துட்டு சுகரை விட்டுறலாம் அப்படின்ற அந்த முடிவு எடுத்தேன். ஃபஸ்ட்டு அந்த முடிவு எடுக்கும்போது சுகரை விடுறது இவ்வளோ பெனிஃபிட்னு எனக்கு தெரியாது. நான் வந்துட்டு அது தெரியாமல் தான் நான் வந்து விட்டேன். ஆனால் விட்டதுக்கப்புறம் நம்ம வீடியோஸ் போடுறோம் இல்லையா, அதனால் யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணுறதே பார்த்திங்க அப்படின்னா இந்த நோ சுகர்னால் என்னென்ன நல்லது இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ரெக்கமெண்ட் பண்ணுது. ஸோ அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறது, நம்ம சரியான பாதையில் தான் போயிட்டுருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு என்னையவே நான் செல்ஃபாக பாராட்டிக்கிட்டேன். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் இந்த மாவு ஃபர்மெண்ட் பண்ணுறது நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேங்க. ஆனாலும் சொல்லவே மாட்டேறீங்க அப்படின்றீங்க. ஒன்றுமே இல்லை. நம்ம இட்லி மாவு எப்பயும் போல் கரைப்போம் இல்லையா, அதே மாதிரி உப்பு போட்டு கரைச்சிட்டு இன்ஸ்டா பாட்டில் ஊற்றிட்டு நீங்கள் வந்துட்டு யோகட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை சூஸ் பண்ணிங்கன்னா போதும். அதில் 5 ஹவர்ஸ்லேருந்து 8 ஹவர்ஸ் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். நான் 5 ஹவர்ஸ் வச்சாலும் பொங்கிரும், 8 ஹவர்ஸ் வச்சாலும் பொங்கிரும், உங்களுக்கு தேவையான டைமை பொறுத்து. நான் எப்போயுமே மாவு அரைக்கிறேன்னா ஒரு பாதி இன்ஸ்டா பாட்டில் வைப்பேன், இன்னொரு பாதி பார்த்திங்க அப்படின்னா இந்த கிளாஸ் ஜாரில் ஊற்றி வைப்பேன். இந்த கிளாஸ் ஜாரில் ஊற்றி வைக்கிறது கிட்டத்தட்ட 15 மணி நேரத்துக்கு மேலே தான் பொங்குது. ஆனால் இன்ஸ்டா பாட்டில் வைக்கிறது 5 மணி நேரத்துலேயே வந்து பொங்கிடுது. அதனால் எனக்கு இன்ஸ்டா பாட்டில் வைக்கிறது ஈஸியாக இருக்குது. டேஸ்ட் வைஸ் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுலேயுமே இல்லை, அப்படியே தான் இருக்குது. இந்த இட்லி எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அந்த இட்லியும் இருக்குது, தோசையும் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு இந்த மெத்தட் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய பேர் இந்த மெத்தடை வந்துட்டு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, நல்லா இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் ஓகே எனக்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஓகேவாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து அதை கண்டினியூ பண்ணிட்டு போகலாங்க. மற்றபடி நம்ம வந்துட்டு எப்படி சொல்கிறது, இதெல்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லவே மாட்டேன் நான். நமக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ நம்ம அந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த கண்ணாடி பாத்திரம் எனக்கு வேணும். இப்போ அதில் தயிர் போட்டு வச்சுருந்தேன். லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ஒரு ஹோல் மில்க் அப்படியே வந்துட்டு எடுத்து வச்சு இது பண்ணியாச்சு. ஸோ அதனால் அதை அப்படியே வந்துட்டு இப்போ அப்படியே மாற்றுறதுக்காக எடுத்து வச்சிட்ருக்கேங்க. ஸோ தயிர் வந்து மாற்றி வச்சிட்டேன் அப்படின்னா இந்த வாரத்துக்கு தயிர் தேவையில்லை அப்படின்ற மாதிரி கரெக்டாக ஓடிடும் எனக்கு.
அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு நைட் டின்னருக்கு வந்துட்டு அடைக்கு மாவு ஊற வச்சுருந்தேன். ஸோ கிரைண்டர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் அதில கை வைக்கணும்னு சொல்லிட்டு, அடை மாவும் ஊறிட்டு தான் இருக்குது. அடைன்னு சொல்றத விட கார தோசைன்னு சொல்லலாம். எங்க மாமியார் வந்துட்டு கார தோசை செய்வாங்க. அது வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். எங்க ஊர்லேயே எல்லார் வீட்லேயுமே அத செய்வாங்க கார தோசைன்னு சொல்லிட்டு. ஸோ அதான் அதுக்கு ஊற வச்சுருக்கேன். அதுக்கு வந்துன்னா அடைக்கு அரைக்கிற மாரி இல்லாம கொஞ்சம் நல்லா நைஸா அரைச்சிட்டு, தோசை ஊத்துற மாரியே ஊத்துனோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். வேணும்னா சின்ன வெங்காயம், கருவேப்பில போட்டுக்கலாம். இல்ல அப்படின்னாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அது நல்லா தான் இருக்கும். ஸோ அதுக்கும் ரெடி பண்ணணும். சைடு பை சைடு மாவையும் போட்டுட்ருக்கேன். ஒரு 2 மணி நேரம் வேலை தாங்க. இதுக்கு மலைச்சிட்டேன் அப்படின்னா, ஒரு 2 வாரத்துக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் செய்றது? என்ன டின்னர் செய்றது? என்ன பிரேக்ஃபாஸ்ட் செய்றது? இதே யோசிச்சு டென்ஷன் ஆகும். ஸோ அதனால மாவு அரைச்சு வச்சுக்கிறதே பெட்டர்ன்னு சொல்லிட்டு அரைச்சு வச்சுறது இப்பலாம். இனிமேலாம் ஒர்க் அவுட் பண்ணா மட்டும் தான் வெயிட் குறையுன்றது எனக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு. ஏன்னா, ஃபுட்டு கண்ட்ரோல் ஆயிடுச்சு. ஆனா, பாடி எல்லாமே பார்த்தீங்கன்னா, கையெல்லாம் லூஸா வந்து சதையெல்லாம் தொங்குது. அதெல்லாம் எப்படி டைட்டன் பண்ண முடியும் அப்படின்னா, ஹார்டு ஒர்க் அவுட் பண்ணா மட்டும் தாங்க முடியும். அதாவது எப்படி சொல்றது? அ நெறையா இருக்குது ஒர்க் அவுட்ல. அது எல்லாமே பண்ணணும். எனக்கு அப்படியே நினைக்கும்போதே மலப்பா இருக்குது. எப்படிலாம் நம்ம அத பண்ண போறோம் அப்படின்ட்டு. ஏன்னா ஹேண்டுக்கு ஒரு எக்சர்சைஸ் இருக்குது, இடுப்புக்கு ஒரு எக்சர்சைஸ் இருக்குது, காலுக்கு ஒரு எக்சர்சைஸ் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போதே எனக்கு தலை சுத்துற மாரி இருக்குது. கண்டிப்பா பண்ணணும். பண்ணிட்டு இந்த 100 டேஸில 10 கேஜி குறைக்கணும். ஸோ அதுதான் மெயின் டார்கெட்டு. ட்ரை பண்ணுறேங்க. சுகர விட்ட என்னால இத பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு என்னையே நான் செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிட்டுருக்கேன். இன்னும் 3 வாரம் தாங்க இருக்குது ஸ்கூலு. ஒரு பக்கம் அத நெனச்சு சந்தோஷமாவும் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் 3 வாரம் இருக்குது. காலையில எந்திரிக்கணும் அப்படின்னு நெனச்சிட்டு கஷ்டமாவும் இருக்குது. என்ன சொல்றது? எனக்கு என்னமோ தெரிலங்க. அப்படியே நம்ம வின்டர் டைமில நம்ம மனசுமே ரொம்ப வந்து அப்படியே சுருங்கி போய் எதையுமே பார்க்க பிடிக்காம, பண்ண பிடிக்காம இருக்கிற மாரி இருக்குது. ஒண்ணுமே இல்ல. இப்ப வெளிச்சம் மட்டும் தான் அதிகமாயிருக்கு. ஆனா பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய டைம் இருக்க மாரி இருக்கு. நெறைய வேலை செய்ற மாரி இருக்கு. இந்த டைமே புடிச்சிருக்கு அப்படின்ற எல்லாமே அது என்ன ஒரு என்ன சொல்றது? இந்த பகல், இரவுல எவ்வளோ ஒரு விளையாட்டு இருக்குல்ல அப்படின்ற மாரி தோணுச்சு. எனக்கு அந்த டே லைட் சேவிங் வரும்போதெல்லாம் எனக்கு தோணும். ஐயோ! என்னடா அப்படின்ட்டு இருக்கும். ஏன்னா எனக்கு ரொம்ப வந்துட்டு அந்த வின்டர் வந்து எனக்கு சுத்தமா பிடிக்கல. எனக்கு ஸ்னோ அதெல்லாம் என்ஜாய் பண்ணுறோம்னாலும், அந்த ஒரு 4 மணி 4:30க்கெலாம் இருட்டிருமா, என்னமோ ரொம்ப டேவே ரொம்ப கம்மியா இருக்க மாரி இருக்கும். இப்ப வந்து எனக்கு அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால ஹாப்பி தான். கையோட கிரைண்டர்லாம் கழுவி எடுத்து வச்சுருவேன். கீப் ஆன் இன்னமும் 2 கிரைண்டர் ஏன் வச்சுருக்கீங்கன்னு வரும். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு கிரைண்டர் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தான் இன்னொரு கிரைண்டர் வாங்கினோம். ஆனா அந்த ரிப்பேர் ஆன கிரைண்டர் திரும்பவும் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால 2 கிரைண்டரும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. பட் 2வதா வாங்கின கிரைண்டரும் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போவே அந்த புஷ் பட்டன் அழுத்துற இடத்துலலாம் வந்து உடஞ்சிருச்சு. அதனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நானு. பட் ஓகே தான். ஸோ கையோட எல்லா வேலையும் எடுத்து வைக்கும்போது மட்டும்தாங்க வீட்டில் அதாவது ஆர்கனைஸ்டாக க்ளீனாக நீட்டாக இருக்குது. இல்லை அப்படின்னா எங்கேயாவது நமக்கு குப்பை சேர்ந்துருச்சு அப்படின்னா கஷ்டமாக தான் இருக்குது. நான் வந்து நிறைய தடவை சொல்லியிருக்கேன் வந்துட்டு அப்போ எடுத்த பொருளை எடுத்து வைக்கணும் எடுத்த இடத்துல வைக்கணுன்ட்டு. அந்த ஐலேண்டு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பொருள் எப்போயுமே அப்படியே தான் இருக்கும். எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்க மாட்டாங்க. அது என்னைக்காவது நான் வந்து கொஞ்சம் கோவப்பட்டு கத்துனேன் அப்படின்னா அப்போ டக்குன்னு க்ளீன் ஆயிரும். அதனால் இதை சொல்லிக்கிட்டே இருக்கணும் இந்த வீட்டில் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். எல்லார் வீடும் அந்த மாதிரி தான் இல்லையா? நம்ம வீடு தான் அது மியூசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிலை சொல்லிடுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மியூசியத்துக்கும் வீடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, மியூசியமில் ஏன் அழகாக இருக்குது அப்படின்னா, அந்தந்த பொருளுக்கு அந்தந்த இடம்னு சொல்லிட்டு அழகாக இருக்குது. அதனால் அது அப்படி இருக்குது. ஆனால் வீட்டில் நம்ம இந்த பொருள் இந்த இடத்துல தான் வைக்கணும்னு சொல்லிட்டு வச்சாலும் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணாததுனால தான் வீட்டையும் மியூசியத்தையும் கம்பேர் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். எல்லார் வீட்லேயுமே இந்த டயலாக் கண்டிப்பாக வரும். இது வீடு தானே, இது என்ன மியூசியமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி சொல்லும்போதெல்லாம் எனக்கு இந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும்னு தோணும். ஆனால் கொடுக்க மாட்டேன். அடமாவு அரைச்சிட்ருக்கேன். அடமாவு அரைச்சி வச்சிட்டேன் அப்படின்னா கிளம்ப வேண்டியதுதான். சாரி அடமாவு இல்ல, கார தோசை. மாவு அரைச்சி வச்சிட்டேன் அப்படின்னா கிளம்ப வேண்டியதுதான். இதில் வந்து கொஞ்சம் மிளகா, பருப்பெல்லாம் போட்டு அரைச்சிட்டு அப்புறமா சோம்பு போட்டுருவேன். அதுக்கப்புறமா கருவேப்பிலை கிள்ளி போட்டுருவேன். உப்பு இது இவ்வளோதான் தேவையான பொருள் எல்லாமே. அதுக்கப்புறம் வாக்கிங் போக வேண்டியதுதான். காலையிலேருந்து நான் வாட்ச் கட்டல. ஸ்கூல்லேருந்து வந்துட்டு தான் வாட்ச் எடுத்து கையில் கட்டியிருக்கேன். ஸோ அதனால் இதில் ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பெருசாக ஒன்றும் கவர் ஆகலை. நம்ம இப்போ வாக்கிங் 10,000 ஸ்டெப்ஸுமே வெளியில் தான் நடக்க போகிறோம். வெளியில் நடந்து தான் 10,000 ஸ்டெப்ஸுமே கொண்டு வர போகிறோம். ஆனால் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸ்டெப்ஸ் வந்ததுக்கப்புறம் அதை வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். ஃபோனில் சார்ஜ் இல்லாததுனால வீடியோ எடுக்கல. பட் ட்ரஸ்ட் மீ 10,000 ஸ்டெப்ஸ் நான் வந்து வெளியில் நடந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியில் நடந்துட்டு இருந்தாங்கங்க. அவங்க கூட பேசணும்னு உள் மனசு ஆசையாக இருக்குது. ஆனால் அவங்க கூட பேசினேன் அப்படின்னா டைம் போயிடும். அந்த 10,000 ஸ்டெப்ஸை என்னால் நடக்க முடியாது. அதனால் அப்படியே அவங்கள்ட்ட வந்துட்டு நான் நடந்துட்டு வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டேன். பட் உள்ளுக்குள்ளார அது ஒரு ஏக்கமாக தான் இருந்துச்சு. ஐயோ நின்று பேச முடியாமல் நம்ம ஸ்ட்ரீட்டில் இருக்கவங்க சொல்கிறேன் 3 பேர் இருந்து பேசிகிட்டு இருந்தாங்க. என்னால் வந்துட்டு அங்கே போய் பேச முடியலையே அப்படின்ற ஒரு ஏக்கம் உள்ளுக்குள்ளே இருந்துச்சு. பட்
என்ன சொல்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் காம்ப்ரமைஸ் பண்ணால் தான் என்னோடய வெயிட்டு குறைக்கும்போது நான் சந்தோஷப்பட முடியும்னு சொல்லிட்டு என்னைய நானே தேத்திப்பேன். ஏன்னா நிறைய தடவை இது மாதிரி ஆயிருக்கு. நான் வாக்கிங் போகலான்னு போவேன், ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருப்பேன். 2 நாள் பேச ஆரம்பித்தேன் அப்படின்னா 3வது நாள் என் மனசை எனக்கு என்னோடய வீக்னஸ் அது. 3வது நாள் அவங்க கூட போய் பேசணும் அப்படின்னு எனக்கு தோணும். ஆனால் அவங்க வரல அப்படின்னா அப்படியே அப்செட் ஆகி டவுன் ஆகி அப்படியே உட்காந்துருவேன். ஸோ அதனால் எனக்கு இதெல்லாம் பழகினதுனால தான் ஓகே அவங்கள பார்க்கும்போது பேசிக்கலாம், ஆனால் நடக்கிறது இன்றைக்கி தான் நடக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னையே நான் மோட்டிவேட் பண்ணிவிட்டு நடந்தேன். இதெல்லாம் குட்டி குட்டி ஏக்கம் தான். இதெல்லாம் ஏன் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, இது எல்லாத்தையுமே நம்ம எல்லாருமே கடந்து வந்திருப்போம், இல்லை கடக்க முடியாமல் கூட இருப்போம். அதனால தான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். மேலே எடுத்து போட்டால் 2 லோடு துணியை வந்துட்டு எடுத்து மடிச்சிட்ருக்குறேங்க. துணி மடிக்க எனக்கு மட்டும்தான் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சேன். ஆனால் நிறைய பேருக்கு அது கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா துணி வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஐயோ என்னடா அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா வேலை மாதிரி தான் இருக்குது. ஆனால் இப்போ வந்து வீட்டில் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அவங்கவுங்க துணியை அவங்கவுங்க துவைச்சிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரூல் போட்டேன். சின்ன பையனோட துணியை மட்டும் தான் நான் மடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோடதை மட்டும் நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஹஸ்பண்ட் அவங்களோட துணியை அவங்களே இப்போ துவைச்சிக்கிறாங்க. பெரிய பையனும் அவனோட துணியை அவனே துவைச்சிக்கிறான், அவனே மடிச்சிக்கிறான். அதனால் நமக்கு இப்போ அந்த வேலை கொஞ்சம் குறைஞ்சிருக்குங்க. துணி மடிக்கும்போது நான் வந்துட்டு இந்த ஒயிட் ட்ரெஸ் எல்லாம் தனியாக போட்டு துவைப்பேன். நான் ஒயிட் ட்ரெஸ் தனியாக போட்டு துவைக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம வந்துட்டு தனியாகவே காய வச்சுக்கலாம். அதை வந்து ட்ரையரில் போடணுன்ற அவசியம் இல்லை. எனக்கு இந்த டிஃப்ரென்ஸ் நான் வந்து பார்த்துருக்கேன். அது தனியாக காயறதுக்கும் ட்ரையரில் போட்டு காயறதுக்கும் ஒயிட் ட்ரெஸ் வந்துட்டு கலர் மாறாமல் இருக்குது. ஸோ அதனால் ட்ரையரில் போடும்போது முடிஞ்ச வரைக்கும் வெளில காய வைக்க இடம் இருக்குது, இல்லை வீட்டுக்குள்ளே காய வைக்க முடியும் அப்படின்னா ஒயிட் ட்ரெஸ்ஸை வந்துட்டு வெளியில காய வச்சுக்கிறது தாங்க நல்லது. அதனால தான் நான் வீட்டில் தான் காய வச்சேன். இதுக்கு முன்னாடி இந்த வீடியோலேயே இதுலேயே நான் கண்டிப்பாக அதை நான் ஷேர் பண்ணியிருப்பேன். கையை ஊனாமல் எந்திரிக்கிறது தான் டாஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். கையை ஊனாமல் எந்திரிச்சிட்டேன். எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு தெரியுமா? இந்த மாதிரி அதாவது எதெல்லாம் பண்ண முடியாமல் இருந்துச்சோ அதெல்லாம் இப்போ பண்ணும்போது நான் சாக்ரிஃபைஸ் பண்ணுற நிறைய விஷயத்துக்கு இதெல்லாம் தான் ரிவார்ட்ஸ் அப்படின்னு நினச்சிட்டு என்னையே நான் செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிப்பேன். வாக்கிங் பண்ண ஆரம்பித்த உடனேயே முக்கியமான ஒரு ஃப்ரெண்டுகிட்டேருந்து ஃபோனு. ஆனாலும் நான் வந்துட்டு வாக்கிங் போகிறத ஸ்டாப் பண்ணல. அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டே நடந்தேன். அதுக்கப்புறமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ஜாகிங் மாதிரி போக ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் நேரம் ஓடுவேன், கொஞ்சம் நேரம் நடப்பேன், கொஞ்சம் நேரம் மெதுவாக நடப்பேன், கொஞ்சம் நேரம் வேகமாக நடப்பேன். எப்படியோ அப்படி அன்றைக்கி வந்துட்டு ஒரு லாஸ்ட்டாக 8000 ஸ்டெப்ஸுக்கு மேலாம் என்னால் சுத்தமாக முடியல. ஏன்னா காலையிலேருந்து ஓடிக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒர்க்கில் சொல்கிறேன், போயிட்டு வந்துட்டு ஓடிட்டுருக்கோமே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பட் எது எப்படி இருந்தாலும் சரி இன்றைக்கி வாக்கிங் 10,000 ஸ்டெப்ஸ் நடந்தே ஆகணும்னு சொல்லிட்டு நடந்தே வந்துட்டு 10,000 ஸ்டெப்ஸ் வந்து கவர் பண்ணிட்டேன். 10,800ன்னு பார்த்தது தான். அதுக்கப்புறம் ஓட்டமாக ஓடி வீட்டுக்கு போயிட்டேனே நான், திரும்பி ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கப்புறமும் வீட்டில் போயிட்டு நடந்ததெல்லாம் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 12,000 ஸ்டெப்ஸ் கூட வந்திருக்கலாம். பட் நான் 10,800க்கு அப்புறம் பார்க்கல. அப்படியே வாட்ச் திரும்பி சார்ஜ் போட்டுட்டு என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வெளியில் வெதருமே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அப்படியே இந்த பூவெல்லாம் பார்த்துக்கிட்டு நடக்கிறதெல்லாம் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. அப்படியே இயற்கை இவ்வளோ அழகு அப்படின்ற மாதிரி தான் ரசிக்க தோணுது ஸ்ப்ரிங்கில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங்கில் தான் வந்துட்டு சிக்காகிறது நம்ம வந்து அதிகமாகும். ஃபாலில் சிக்காகும். அதே மாதிரி ஸ்ப்ரிங்லேயும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து சளி பிடிக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே நம்ம உடம்பையும் பார்த்துக்கணும். தண்ணி நிறையா குடிங்க, ஹெல்த்தை பார்த்துக்குங்க. நான் எப்போவும் சொல்கிறது தான், நம்ம வீட்டோட பில்லர் நம்ம தான். நமக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளால் மற்ற 3 பேரையும் பார்த்துக்க முடியாது. ஸோ அதனால் ஸ்ட்ராங்காக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. ஈட் ஹெல்தி, ஸ்டே ஹெல்தி தான் வந்து இப்போ மைண்டுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்கிறது. இந்த மரத்துலேருந்து அந்த பூவோட வாசனை அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. அது எப்படி சொல்கிறது, மல்லிகைப்பூவும் முல்லையும் சேர்ந்தா இருக்கும்ல ஒரு மாதிரி, அந்த வாசனை மாதிரி இருந்துச்சு எனக்கு. அப்படியே அந்த மரத்துக்கிட்ட போகும்போதெல்லாம் நின்று ஸ்மெல் பண்ணிட்டே போயிட்டுருந்தேன். ஸோ எனக்கு எங்கள் அப்பார்ட்மெண்ட்டு, அதாவது எங்கள் வீடு இருக்க லைனெல்லாம் சுற்றி நடந்து வந்தேன் அப்படின்னாவே, ஒரு ரவுண்டு முடித்தேன் அப்படின்னாவே எனக்கு கிட்டத்தட்ட 2,500 ஸ்டெப்ஸ் வந்துடும் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் 4 ரவுண்டு நடந்தால் போதுங்க, 10,000 ஸ்டெப்ஸ் வந்துடும். இதுதான் எனக்கு இப்போதைக்கு கணக்கு. அந்த அளவுக்கு வந்து நல்லா பெருசாக இருக்கும். சுற்றி நடந்துட்டு வந்தால் சூப்பராக இருக்கும். நம்ம வீடு இருக்க லைனில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் தள்ளி பார்த்திங்க அப்படின்னா லேண்ட் இருக்குது. அங்கே வந்துட்டு இனிமேல் தான் விவசாயம் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதை அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். இப்போ இது எம்டியாக இருக்கா, நெக்ஸ்ட் வீக் பார்த்தோன்னா விதை போட்டு கொஞ்சம் முளைச்சிருக்கும். அப்படியே அது வளரும். இன்னொரு 6 மாதத்துக்கு அப்படியே கண்ணுக்கு எதமான க்ரீன் கலரை அதிகமாக பார்க்கலாங்க. இங்கேருந்து பாருங்களேன், நான் சொன்னேன் இல்லையா, நான் நிறைய முன்னாடி வீடியோஸில் சொல்லியிருக்கேன், எனக்கு வானம் ரொம்ப கிட்ட இருக்க மாதிரி தோணுது இந்த ஊரில் அப்படின்னு சொல்லிட்டு. நிஜமாக எனக்கு அப்படி தான் தோணும். அந்த லேண்டு கிட்ட இருக்கும்போதும் சரி, நம்ம வீட்டுக்கு மேலே தெரியும் போதும் சரி, ரொம்ப கிட்ட தான் வானம் இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு நிறைய டைம் தோணியிருக்கு. அது எந்த ரீசன்னு தெரில, இடம் நல்லா பெருசாக இருக்கிறதுனால அப்படி தோணுதா, எதனாலன்னு தெரியல. ஒருவேளை இடம் பெருசாக இருக்குது, ஆள் நடமாட்டம் கம்மியாக இருக்குன்றதுனால எனக்கு அப்படி தோணுதா என்னன்னு தெரியல. அப்பப்போ இந்த கேள்வி வந்து என் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும், ஏன் வானம் இவ்வளோ கிட்ட இருக்குது இந்த ஊரில் மட்டும் அப்படின்ட்டு.
அவ்வளோதாங்க. இதுதான் கடைசி நடை. இதுக்கு மேலே பாடியில் எனர்ஜி இல்லைன்னு சொல்லிட்டு 10,000 ஸ்டெப்ஸை பார்த்தோன்னே வீட்டுக்கு வந்துட்டேன். வந்துட்டு டின்னருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அடை தான் ஊற்றிட்டு இருந்தேன். எனக்கு நான் ஆக்சுவலாக சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு தான் இருந்தேன். பட் என்னால் ரொம்ப பசி தாங்க முடியல. ஏன்னா அவ்வளோ வேலை இன்றைக்கி ஈவினிங் வந்ததுலேருந்து. ஸோ அதனால் வந்துட்டு 2 அடை சுடவே அப்படியே எடுத்து சாப்பிட்டுட்டேன். அவங்களுக்கு அப்புறமா போட்டு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கடிச்சு அங்கே வச்சுருந்தேன் பாருங்கள். அந்த 2 அடையுமே வந்து முடிச்சிட்டேன். என்னால் முடியல. பசியோடு வேலை செய்ய முடியல. அதனால் சாப்பிட்டேன். ஆனால் யூஸ்வலாக இது மாதிரி நடந்துட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு நல்லா பசிக்கும் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டே சாப்பிட்றது நல்லது. இல்லைனா நமக்கு ஹெல்த்தியாக அதை செஞ்சு வச்சுட்டு போகிறது நல்லது. இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு எப்போ எடுத்தேன் அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா அபியக்காக்காக சாமி கும்பிடணுன்ட்டு, அப்போ அடுத்த நாள் எடுத்த வீடியோ. பட் இப்போ வந்து ஹீஸ் நோ மோர் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பட் அவங்க வந்துட்டு ஸ்ட்ராங்காகவும் ஹெல்த்தியாக இருக்கணும். எனக்கு அது மட்டும்தான் இப்போ வந்து மனசில் தோணுது. வாய்ஸ் ஓவர் கொடுக்குற அன்றைக்கி எனக்கு வந்து என்னால் அதை ஏற்றுக்கவே முடியலை. எந்த பக்கம் திரும்பினாலும் அது ஞாபகம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. பட் தேங்க்யூ ஸோ மச்ங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.